2001ஆம் ஆண்டுக்கான முதலாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா இலத்திரன் பெட்ஸினுடைய அலகு கேட்கப்பட்டிருக்கிறது. 2000ஆம் ஆண்டுடைய முதலாவது கேள்வியில பார்த்தீங்கன்னு சொன்னா பின்வரும் அலகுகளில் வேறுபட்ட அலகு என்று கேட்டுட்டு முதலாவது படியா இலத்திரன் வோல்டேஜ் தந்தவன், 5வது படி தெளிவாக மெகா இலத்திரன் வோல்டேஜ் தந்திருந்தவன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில ஜூல் செகண்ட் -1 என்று தந்திருந்தவன், பேட்ஸ் செகண்ட் மற்றது கிலோவாட்ஸ் அவர் என்று தந்திருந்தவன். நீங்கள் ஜூல் செகண்ட் -1 என்ற விடை தெரிவுக்கு போனீங்க. சோ 2000ஆம் ஆண்டு பேப்பர்ல உங்களுக்கு விளங்கி இருக்கும் இலத்திரன் பெட்ஸ் என்பது சக்தியினுடைய அலகு. ஆகவே விடை தெரிவாக நீங்கள் என்னது போயிருப்பீர்கள், சக்தியின் அலகு என்று சொல்லப்படுகின்ற 2வது அலகு. 2வது கேள்விக்கு வாங்க. நாங்கள் நேற்று கலைஞர்கள் திருப்பியாக சொல்றேன். ஏன் திருப்பி சொல்றேன்னா இந்த 3 சமன்பாடுகளையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு வினாக்கள் இந்த 3 கேள்விகளையும் பெறும். ரைட், அதுல பாத்தீங்கன்னு சொன்னா I proportional to 1/r² என்ற சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒளிச்செறிவு டெசிபல்ல பீட்டா என்பது 10 log 10 இன் I1 இன் கீழ் I0 என்று தெரிஞ்சிருக்க வேணும். β2 - β1 சமம் 10 log 10 இன் I2 இன் கீழ் I1. துப்பையில் ஒளிச்செறிவின் கீழ் ஆரம்பத்தில் இருந்த ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவு மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம், ஒளிச்செறிவு மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம், ஒளிச்செறிவு மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம், துப்பையில் ஒளிச்செறிவின் கீழ் ஆரம்பத்தில். இந்த 3 சமன்பாட்டையும் உங்களை ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. இதிலே ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 25 விளக்கம் 30 வினாக்கள் எந்த பகுதிக்குள்ள வரும்ன்றது நீங்கள் எக்ஸாமுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கே கிளியரா தெரியும். நான் உங்களுக்கு இன்னும் கேள்வி தான் வரும்னு சொல்ல வேண்டிய தேவைப்படாது. நீங்களே எனக்கு சொல்ற நிலைக்கு நீங்கள் வருவீங்க. இந்த வகுப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ரைட், அடுத்த பாப்போம். கேள்விகளை வாங்க. 10/12 I0க்கு பதிலாக உங்களுக்கு தந்திருக்கிற I0 உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 1 தர 10/12 மிதறிவு வந்து 10/8. I இன் பெர்மனன்ட் 10/8 என்று தரப்பட்டிருக்குது. டெசிபல் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த 3 சமன்பாட்டுல இந்த சமன்பாட்டை கிளிக் பண்ணுவோம். பீட்டா கேட்கப்பட்டிருக்குது 10 log 10 1 தர 10/8 இன் கீழ் 1 தர 10/4 10/12 12 மேல போனா 10 சகாவில வந்திருக்கும். ஆகவே 4 இப்ப இங்க உங்களுக்கு 10 மட்டும்டா கடைசில சாரி 10 4 தர 10 40 டெசிபல் என்ற விடை தெரிவுக்கு போய் விடை தெரிவாக உங்களுக்கு 3வது விடை தெரிவு. இந்த 3வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா A B என்ற 2 துணிக்கைகளை பற்றி கலைக்கிறேன். A, B என்ற மீது துணிக்கைகள் சம உந்தங்களை கொண்டிருக்கின்ற போதிலும் துணிக்கை B இன் வேகம் துணிக்கை A இன் வேகத்தின் 4 மடங்காகும். துணிக்கை A இனுடைய வேகம் D என்றால் B இனுடைய வேகம் 4B. வசனத்தை அப்படியே பாருங்க. துணிக்கை B இனுடைய வேகம் A இன் வேகத்தின் 4 மடங்கு. A இனுடைய வேகம் B என்றால் B இனுடைய வேகம் 4B. எங்களை கேட்டது இவை 2 பேருடைய உந்தமும் சமன் என்று சொல்லப்பட்டபடியால் முதலாவதாக MA into BA B நான் B என்று எழுதுகிறேன். MB into BB அதாவது BB க்கு பதிலா நான் 4B என்று போடலாம். இப்ப உண்மையில இது எழுதி வினாக்கிற தேவையில்லை. நான் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி எழுதுறேன். இவையிலும் விட இவர் வேகம் 4 மடங்கு என்றால் உங்களுக்கு தெரியும் இவையிலும் விட இவர் திணிவு எத்தனை மடங்கா இருந்திருக்கணும், 4 மடங்கா இருந்திருக்கணும். அப்ப MA-க்கும் MB-க்குமான தொடர்பு பாத்தீங்கன்னு சொன்னா MA வந்து 4 MB ஆக இருந்திருக்க வேணும். முதலாவது உங்களுக்கு அடுத்து A இனுடைய இயக்கப்பாட்டு சக்திக்கும் A இனுடைய இயக்கப்பாட்டு சக்திக்கும் கைனடிக்கல் எனர்ஜி A க்கும் கைனடிக்கல் எனர்ஜி B க்கும் கேட்டுக்கிறாங்க. ஆகவே half உங்களுக்கு வெட்டுப்படும். நான் கோடையில MABA² இன்டு MBBB² என்று போடுறீங்க. அப்படிதான். அப்ப MA க்கு பதிலாக நாங்கள் 4 MB என்று போடுவோம். 4 MB into BA வர்க்கம். BA வர்க்கம் BA என்ற வர்க்கம் தான் நீங்கள் B என்று எழுதுறீங்க. அப்ப B வர்க்கம் அதாவது MB க்கு பதிலாக MB எழுதுங்க. BB க்கு பதிலாக BB பாத்தீங்கன்னு சொன்னா 4B. ஆகவே 4 இந்த வர்க்கம் B இந்த வர்க்கம் என்று போட்டுருப்பீங்க. MB
b வர்க்கம் இதற்கு ஒரு 4 வெட்டப்பட்டிருக்கும். அவை ஒன்றுக்குள் அந்த ஒன்றின் 4 என்ற விடைக்கு போயிருக்கு. இந்த ஆண்டு 2001 ஆம் ஆண்டு இந்த கேள்வி எப்படி வந்திருக்குன்னா, 2 துணிக்கைகளினுடைய உந்தம் சமனாக இருக்கிறது. 2 துணிக்கைகளினுடைய உந்தம் சமனாக இருக்கிறது. இயக்கப்பாட்டு சக்தி கேட்கப்பட்டிருக்கு. இயக்கப்பாட்டு சக்திகள் விதம் கேட்கப்பட்டிருக்கு. இதே கேள்வி என்ன 2 ஆண்டுக்கு பிறகு எப்படி வரும்னா, 2 துணிக்கைகளினுடைய இயக்கப்பாட்டு சக்திகள் சமன், உந்தங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு கேட்பார். ஈர்ப்பு மைய கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்படி உடல் இருக்கு, இதுல துண்டு வட்டி எடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த வட்டி எடுக்கப்பட்டதை நடத்தி சொல்றேன். ரைட், இந்த தகடு 2RR உடையது, இவர் RR உடையது. இந்த RR உடைய தகட்டு பகுதி வெட்டி எடுக்கப்படாமல் இருந்திருந்தால் ஈர்ப்பு மையம் எங்க இருந்திருக்கும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா சரி நடுப்புள்ளியில இருந்து. சரி நடுப்புள்ளியில இருந்து. இப்ப இந்த பகுதி வெட்டி எடுக்கப்பட்டபடியா என்ன வேணுமா எழுதலாம். இங்காலே ஒரு துண்டு வெட்டி எடுக்கப்பட்டிருந்தால் தான், இங்காலே ஒரு துண்டு இருந்தா இப்பவே இங்க இருந்திருக்கு. அப்ப இங்க பாருங்க, இங்கால இருக்கிற துண்டு அதாவது வெட்டி எடுக்கப்பட்டிருக்காவிட்டால் ஈர்ப்பு மையம் இங்கே இருக்குது. வெட்டி எடுக்கப்பட்டிருந்தால் ஈர்ப்பு மையம் எங்க நோக்கி வர வேணும்? இங்க நோக்கி நகர வேணும். இங்க நோக்கி நகர வேணும். இங்க நோக்கி நகர வேணும்னா இந்த நடுப்புள்ளியிலும் கூட அங்க போக முடியுமோ? இல்லை. ஏனென்றா வெட்டி அகற்றப்பட்ட திணிவு மற்ற திணிவோடு ஒப்பிடுகிற போது மற்ற திணிவு தான் பெருசு. அப்ப இங்க இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நகர்ந்திருக்கும். அது அதாவது இந்த ஓவுக்கு இங்கால வந்திருக்க வேணும். அதே நேரம் அந்த இந்த கோட்டின் வழியே இருந்திருக்க வேணும். இந்த கோட்டின் வழியே இருந்திருக்க வேணும்னா உங்களுக்கு விடை தெரிய பாத்தீங்கன்னா ஏயும் டியும் தான் இருக்கு. என் கோட்டுக்கு மேலே சமச்சீராக இருக்குது. இந்த கோட்டின் வழியே இருந்திருக்க வேணும். அப்ப இந்த கோட்டுக்கு இங்கால இருந்திருக்க வேணும். அதே நேரம் இது இந்த மையத்துக்கு அங்கால வந்திருக்காது. ஆகவே விடை தெரிவாக நீங்கள் இருந்து போயிருப்பீங்க. டி என்ற விடை தெரிவுக்கு போயிருப்பீங்க. அடுத்த கேள்வி 5வது வினாவுக்கு போகுங்க. இந்த கேள்விக்கு தேவைப்படாத நினைக்கிறேன். இந்த கேள்வி இருக்க வாசிக்கிறேன் பாருங்க. இந்த கதிர்கள் எல்லாம் என்ன சொன்னீங்கன்னு சொன்னா இவை எல்லாம் மின்காந்த அலைகள் ஆகும் என்ற ஒரு கூட்டு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த அலைகள் எல்லாமே மின்காந்த அலைகள். அதாவது மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அதிர்வதனால தோற்றுவிக்கப்படுகிற அலைகள் மின்காந்த அலைகள். அப்ப மின்காந்த கதிர்கள் இவை எல்லாம் மின்காந்த அலைகளாக என்ற கூற்று உண்மை. அப்ப மின்காந்த கதிர்கள் வலி அல்லது வெற்றிடத்திலே என்னவாக இருக்கும்னா உயர் வேகமுடையதாக இருக்கும். 3 தர 18. ஆகவே அடுத்த கூற்று உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்? உண்மை. இவை எல்லாம் சுயாதீன வழியில் ஒரே கதியுடன் செல்லுகின்றன. ரேடியோ அலைகள் ஆகவும் நீளமான அலை நீளத்தை கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலே ரேடியோ அலைகள் இருந்திருக்கும். மேலே இருந்து கீழ் நோக்கி வரைக்கும் லெம்டா குறையுது. லெம்டா குறையுதுன்ற கருத்து மேல லெம்டா கூட கருத்து. ஆகவே ரேடியோ அலைகள் ஆகவும் கூடிய அலை நீளத்தை கொண்ட வேண்ட கூற்று. 6வது வினாவை பாருங்க. ஒரு வெப்பமானியிலே வெப்பநிலை அதிகரிக்கிற போது ரசத்திலே உயர்வு ஏற்படுகிறது. இதற்கான காரணம் என்னென்று கேட்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெப்பமானி எடுத்தீங்கன்னா இந்த வெப்பமானிக்குள்ள ரசம் இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கிற போது இந்த ரசம் விரிகி அடையுது. இந்த ரசம் விரிகி அடைவதன் காரணமாக ரசம் உயருது. இந்த உயரத்தை நீங்கள் அளந்து நீங்கள் வாசிப்பு எடுக்கிறீங்க. இப்ப வெப்பநிலை அதிகரிக்கிற போது கண்ணாடியும் விரியும், ரசமும் விரியும். இப்ப கண்ணாடியினுடைய விரிவை விட ரசத்தினுடைய விரிவு உயர்வாக இருந்தால்தான் இங்க ரசத்தில வாசிப்பு காட்டும். அப்ப கண்ணாடியின் விரிவு ரசத்தின் விரிவை விட உயர்வாக இருந்திருந்தால் ரசம் மேலும் உயர்ந்திருக்காது. ரைட்? கண்ணாடியினுடைய விரிவை விட ரசத்தின் விரிவு உயர்வாக இருந்தால் தான் ரசத்தில மேல் நோக்கி உயர்வை நாங்கள் அவதானிக்கலாம். அப்ப ரசத்தில விரிவு அவதானிக்கிறதுக்கான காரணம் என்று கேட்டா கண்ணாடியை காட்டிலும் ரசத்தினுடைய விரிகை திறன் உயர்வு. எனவே அந்த விரிவு நாங்கள் வாசிப்பை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சமன்பாடு இன்ட்ரோடியூஸ் பண்றவங்க ஞாபகம் வச்சிருங்க. தேவைப்படும் எம்சிக்கு. ஏனென்றா உங்களுக்கு இந்த செம்மை வெப்பமானிகளை பற்றி செம்மை என்று கதைப்பான், மற்றது உணர்த்துறன் என்று சொல்லி கதைப்பான். சரியா? இந்த இடத்துல சமன்பாட்டை பற்றி சொல்லிட்டு போவோம்.
வெப்பமானிகள்ல வெப்பமேற்றுகிற போது டெல்டா வி ஒன்று ஏற்படுகிறது, கனவளவில மாற்றம் ஏற்படுது. இந்த கனவளவு மாற்றம் என்னது சமனாக இருக்கும் பாத்தீங்கன்னா V0 into gamma into தீட்டாவுக்கு சமனாக இருக்கு. ரைட்? இந்த டெல்டா வி நான் என்ன சொல்லலாம்னா இவருடைய குறுக்குவெட்டு பரப்பு இன்டு உயரத்தின் உயரம் h என்று சொல்லலாம். ஆகவே a into h சமன் V0 into gamma into தீட்டா. h இன்டு தீட்டா, தீட்டாவில் ஏற்படுகிற மாற்றத்துக்கு h இன்டு தீட்டாவில் ஒரு பாகை மாற்றம் ஏற்படுகிற போது h இல் ஏற்படுற மாற்றத்தை நான் என்ன எழுதலாம்டா V0 into gamma into a என்று. இங்க பாருங்க, ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றம் ஏற்படுகிற போது எச்சில உயர்வையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கால V0 உயர்வாக இருக்க வேண்டும் அல்லது A குறைவாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சிறிய மாற்றத்துக்கு உயர்வான மாற்றம் வருகிற போது என்ன சொல்லுவோம், செம்மை என்ற கருத்தை சொல்லுவோம். உணர்திறன் என்ற கருத்தை சொல்லுவோம். உணர்திறன் செம்மை வரை உணர்திறன் வரை இது உணர்திறன். அதாவது ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்துக்கு அதிக அளவில் அப்ப இப்ப தீட்டா சின்ன மாற்றத்துக்கு h உயர்வாக இருக்கணும்னா V0 உயர்வாக இருக்கணும் அல்லது a உயர்வாக இருக்கணும். குறுகிய குறுக்குவெட்டு பரப்பாக இருக்கணும் அல்லது நீங்கள் எடுத்த கனவளவு கூடுதலாக இருக்க வேண்டும். என்னத்துக்கு? உணர்திறனுக்கு. ரைட்? இந்த சமன்பாடு நான் என்ன மாதிரி சமன்பாடு எடுத்து வந்திருக்கிறோம், இந்த சமன்பாட்டை ஞாபகப்படுத்தி வையுங்கள், MCQ கேள்வி செய்யறதுக்கு தேவைப்படும். ரைட்டா? அடுத்ததா இன்னும் ஒரு விடயம் கலைப்பாங்க, செம்மை என்று சொல்லுவாங்க. செம்மை என்றா என்னன்னா நீங்கள் ஒரு திரவத்தினுடைய வெப்பநிலை அழைக்கிறதுக்கு இந்த வெப்பமானியை கொண்டே வைக்கிறீங்க. இவர் அந்த திரவத்தினுடைய வெப்பநிலை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அவற்றை உண்மையான வாசிப்பை வாசிக்கணும். அப்ப ஆனா உண்மையில இவர் ஒரு கனவளவில விரிவு ஏற்பட வேண்டும் என்றால் இவர் என்ன செய்வார், வெப்ப சக்தியை உறிஞ்சினால் தான் இவர் விரிவடைய முடியும். அப்ப செம்மை உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் உறிஞ்சப்படுகிற வெப்ப சக்தியினுடைய அளவு குறைவாக இருக்க வேண்டும். உறிஞ்சப்படுகிற வெப்ப சக்தியின் அளவு குறைவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற கனவளவு அவருடைய திணிவு என்னவாக இருந்திருக்க வேண்டும், குறைவாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே V0 பெருமன் குறைவாக இருந்திருக்க வேண்டும். செம்மை உயர்வாக இருப்பது உணர்திறனுக்கு V0 உயர்வாக இருக்க வேண்டும். செம்மைக்கு குறுக்குவெட்டு பரப்பு தங்காது. நீங்கள் எவ்வளவு வெப்ப சக்தியை உறிஞ்சிறீங்க, இவர் எவ்வளவு வெப்ப சக்தியை உறிஞ்சுற அளவு குறைவாக இருக்கிற பட்சத்திலே இவர் வாசிக்க வேண்டிய வாசிப்பை சரியாக காட்டும். அப்ப இந்த ஏயில தங்காது, இது செம்மை தங்காது. செம்மை அளக்கிற கனவளவு எடுத்து நீங்கள் எடுத்திருக்கிற ரசத்தினுடைய திணிவு அல்லது கனவளவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் குறைவாக இருக்க வேண்டும். உணர்திறனுக்கு V0 உயர்வாக இருக்க வேண்டும், A குறைவாக இருக்க வேண்டும். தெரிஞ்சு வச்சிருக்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறிய வெப்பநிலைகளை, சிறிய திரவங்களின் வெப்பநிலைகளை அளப்பதற்கு எந்த வெப்பமானியும் சிறந்ததல்ல. ஏனென்றா நீங்கள் வெப்பநிலை அளக்க வேண்டிய திரவத்துக்கு என்ன செய்திருக்கணும், அந்த வெப்பமானியை முழுமையாக அமர்த்தி இருந்தால் தான் அந்த வெப்ப சக்தியை உறிஞ்சும். சிறிய அளவிலான திரவத்தை அளக்கிறதுக்கு எந்த வெப்பமானியையும் நாங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த ட்ரிக்ல கேள்வியை மடக்கி கொண்டு போவாங்க. ரைட்? அப்ப அந்த கூற்று பிள்ளையானது வந்திருக்கு. ரைட்? நான் அடுத்த கேள்விக்கு 2 வோல்டேஜ் கலமொன்றுக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டிருக்கிற 1 மைக்ரோஃபாரட் கொள்ளளவி ஒன்றிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற மின் சக்தி எவ்வளவு கேட்க. ஒரு கொள்ளளவில சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தி பாத்தீங்கன்னு சொன்னா half CV² ன்னு பாத்துட்டீங்க. half CV², half C கொள்ளளவினுடைய கொள்ளளவு உங்களுக்கு தந்திருக்கிற 1 மைக்ரோஃபாரட் 1/10⁶ V வர்க்கம் 2 வர்க்கம் 4. ஆகவே 2/10⁶ ஜூல் சக்தி சேமிக்கப்பட்டிருக்கும். அதாவது 2 மைக்ரோ ஜூல் என்ற விடைக்கு போயிருப்பீங்க. 2 மைக்ரோ ஜூல் என்ற விடைக்கு போயிருப்பீங்க. ஆகவே மூன்றாவது விடை தெரிவே. ரைட், 8வது கேள்விக்கு பாருங்க. 8வது வினாவுக்கு தப்பு வேகம் என்பது 8வது வினாவை பாருங்கள். பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து ஒரு உடல் தப்பி செல்வதற்கு, அதாவது எரிஞ்சா மீண்டும் திரும்பி வராமல் இருப்பதற்கு நாங்கள் எறியப்பட வேண்டிய மிக குறைந்த வேகம் எதுவோ அதுதான் தப்பு வேகம் என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. தப்பு வேகம் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள், √2gr என்று ஞாபகப்படுத்தி வைத்திருப்பீங்க.
√2gr நான் அது எப்படி வந்தன்றத பாப்போம் இருக்கேன். இப்ப இங்க இருக்கிற பொருள் நீங்கள் முடிவிலே இருக்கிறீங்கன்னா இங்க இருக்கிற சக்தியும் முடிவிலே இருக்கிற சக்தியும் என்னவாக இருக்க வேண்டும்? சமனாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற இயக்க பண்பு சக்தி half mv², நீங்கள் அறிய வேண்டிய வேகம் முடிவு வேகம் பிளஸ் இங்க இருக்கிற அழுத்த பண்பு சக்தி -g m/r, இது இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம், அதை திரிவால பிரிக்கிறீங்கன்னா அழுத்த சக்தி வந்திருக்கும், சமனா இருக்க வேண்டும். நீங்கள் முடிவிலைக்கு போகிற போது அங்கே இயக்க பண்பு சக்தி பூஜ்ஜியமாகும், அழுத்த பண்பு சக்தியும் பூஜ்ஜியமாகும். ஆகவே உங்களுக்கு half mv பெருக்கம் பண்றது எதுக்கு சமனாக இருக்கும் என்று பாத்தீங்கன்னா g × capital M small m × r, இங்க m வெட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த ரெண்டு இங்க வந்திருக்கும் 2g m/r. r என்பது இவருடைய r ஐ நான் கேபிட்டல் r என்று போடுறேன், கேபிட்டல் r என்று போடுறேன். இப்ப 2g m/r ரூட்டுக்குள்ள வந்திருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு புல வலிமை g எதுக்கு சமனாக இருந்தா g m/r² க்கு சமனாக இருக்கும். இங்க g m/r இருக்கிறபடியா நான் g × r சமன் g m/r ன்னு சொல்லலாம். ஆகவே g m/r க்கு பதிலா நான் g r போடலாம். ஆகவே முடிவு வேகம் எதுக்கு சமனாக இருக்கும்டா √2gr க்கு சமனாக இருக்கும். பூமியை பொறுத்தவரை முடிவு வேகத்துக்குரிய சமன்பாடு √2gr. இந்த சமன்பாட்டை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவைப்படும். அப்படி இல்லாட்டி ஞாபகம் இல்லாத நீங்கள் உங்களை என்ன செய்வீங்கள்? இந்த மேற்பரப்பில் இருக்கிற பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கிற சக்தியும் முடிவில் இருக்கிற சக்தியையும் சமப்படுத்துவோம். மேற்பரப்பில் இருக்கிற இயக்கப்படும் சக்தி, மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம். ரைட்? இப்ப இந்த கேள்வியை பொறுத்த இங்க உங்களுக்கு இந்த சமன்பாட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த பொருளுடைய திணிவிலே அந்த தப்பு பாகம் என்ன செய்யாது? தங்காது. பொருளினுடைய திணிவில தப்பு வேகம் தங்காது. எம் எம் கேன்சல் ஆயிடும். ரைட்? 2g × r, g லையும் r லையும் தங்கும். அல்லது 2 கேபிட்டல் G m/கேபிட்டல் r க்கு சமமாக இருந்தது. 9வது வினாவுக்கு செல்வோம். அந்த வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாதைகள் தரப்பட்டிருக்கிறது. ஒரு கருவை நோக்கி P Q R S T என்ற 4 திசைகளில் ஒரு கருவை நோக்கி ஒரு புரோத்திரன் செலுத்தப்படுது. அப்ப செலுத்தப்படுகிற புரோத்திரனுடைய பாதையாக அமையாதது என்று கேட்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கருவில நேரேற்றம் இருக்கும். ஒரு கருவில நீங்கள் என்ன இருந்திருக்கும்? நேரேற்றம் இருக்கும். நீங்கள் அனுப்புகிற துணிக்கையும் நேரேற்றம் கொண்டது புரோத்திரன். ஆகவே இந்த புரோத்திரன் இந்த இங்க இருக்கிற நேரேற்றம் இந்த ஏற்றத்தை தள்ளி இருக்கும். ஆகவே இந்த பாதை இப்படி போயிருக்கலாம். இந்த ஏற்றத்தை நோக்கி வந்திருந்தா அமர்முடுகி வந்த பாதையில திரும்பி போயிருக்கலாம், அல்லது இங்க திரும்பி போயிருக்கலாம். நேரேற்றத்தை ஒருபோதும் கவராது. ஆகவே அந்த ஏற்றத்தை நோக்கி வந்திருக்காது. ஆகவே விடை தெரிவாக போயிருப்பீங்க. எஸ் என்ற விடை தெரிவுக்கு போயிருப்பீங்க. ரைட்? எஸ் என்ற விடை தெரிவுக்கு போயிருப்பீங்களே. நேரேற்றத்தை கவராது, விலத்தி சென்றிருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு கேட்கப்பட்டது ஒரு கேட் ஒன்று தந்திருக்கிறார். அதுக்கு சமவலுவான கேட் கேட்டிருக்கிறார். என்னுடைய 2000 ஆண்டு பேப்பர் செய்ய இதுக்குரிய கேட்டுகள் இந்த படம் எல்லாம் போட்டிருக்கும் நினைக்கிறேன். ரைட்? இது என்ன கேட்? அதாவது ஓர் கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு நோட் கேட்டை போட்டிருக்கிறீங்க. அப்படிதானே? இங்கே A B என்ற இன்புட்டை கொடுத்துட்டீங்கன்னா இங்கே A + B வந்திருக்கும். இங்கே A + B உடைய பார் வந்திருக்கும். ரைட்? அப்ப அதனுடைய விடையாக நீங்கள் 5வது விடை தெரிவுக்கு போயிருக்கீங்க. முதலாவது 5வது விடை தெரிவுக்கு சென்றுட்டீங்க. B இது ஒரு பரிமாண பகுப்பை சம்பந்தப்படுத்த வேண்டிய கேள்வி. B × I மடங்கு K A × A மடங்கு × S மடங்கு என்று S க்கு சமம்னு சொல்லி இருக்கிறார். இந்த கேள்வியில இருக்கிற ஒரு குறைபாடு என்னன்னா இந்த K வந்து பரிமாணமற்ற மாறிலி என்று அவர் சொல்லியிருக்கிறார். மாறிலிகள் எல்லாமே பரிமாணம் இல்லாமல் இருக்கணும் அவசியம் இல்லை. பரிமாணமற்ற மாறிலி சொல்லி இருக்கணும், பரவாயில்லை. அப்ப இவருக்கு பரிமாணம் இல்லை. அப்ப இங்கால இருக்கிற இடப்பக்க பரிமாணம் வலப்பக்க பரிமாணத்துக்கு சமன்ற விதத்துல போயிருப்பீங்க. அதிகம் வினாக்கள் என்னன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் எழுதுறேன். வேகத்தை பாத்தீங்கன்னா L
t minus 1 அப்ப minus I இங்கே ஒரு I வந்திருக்கும் ஆரம்பங்களுக்கு பாத்தீங்கன்னா L இந்த J ஆமடுக்கு t minus 2 இந்த J ஆமடுக்கு S க்கு பதிலா L என்று எழுதிருப்பீங்க L க்கு இங்க I இருக்கு இங்க J இருக்கு இங்க 1 இருக்கு அப்ப I என்னதுக்கு சமமா இருக்கும்னா J plus 1 ஆக இருக்கும் t இந்த இடத்துல பாத்தீங்கன்னா minus I அங்கால minus 10 J க்கு சமமாக இருக்கும் அதாவது I சமன் 10 J என்று வந்திருக்கும் 10 J ஆகவே இந்த முதலாம் சமன்பாட்டில இருந்து நீங்கள் J சமன் 1 என்று கண்டிருப்பீங்க I சமன் 10 ஆக இருக்கும் ஆகவே உங்களுக்கு I J என்று கேட்டிருந்தா நினைக்கிறேன் 10 1 என்ற மூன்றாவது விடை தெரிவுக்கு போயிருப்பீங்க இப்போ நாங்கள் வினா தெரிவு 12வது போவோம் இதில் அடிக்கடி இந்த வினாவில கேள்வி வருகிறது டொப்ளரின் எஃபெக்ட் நாங்கள் நேற்றும் கலைச்சினாங்க ஒரு சோர்ஸ் இருக்கிறார் அவர் vs என்ற வேகத்தோட இயங்குகிறார் ஒரு ஒப்சர்வர் இருக்கிறார் அவர் vo என்ற வேகத்தோட இயங்குகிறார் என்றால் நீங்கள் தோன்றுகின்ற அதிர்வெண்ணுக்குரிய சமன்பாடு பார்த்து நாங்கள் f dash சமன் f naught into c plus v observer என்கில் c minus v source என்று பார்த்தேன் இப்போ நான் இதற்கு கஸ்டமர் லைட்டா கதைப்பாங்க என்னன்னு பாருங்க ஒருவருடைய டொப்ளரின் விளைவு என்றால் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த டேர்முக்கு முதல் டேர்ம் இல்ல சந்திச்ச ஒரு பேப்பர்ல இந்த கேள்வி வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு முதல் டேர்ம் அந்த டேர்ம்ல வந்தது டொப்ளரின் விளைவு என்பது ஊடகம் சார்பாக அவதானிக்கும் ஒளிமுதலுக்கும் இடையிலே சார்பியக்கம் இருக்கிற போது ஊடகம் சார்பாக செகண்ட் பார்ட் கேள்வி எழுத வேண்டி வரும் டொப்ளரின் விளைவு விசேஷமா எல்லா விஷயத்துக்கும் விரலகணம் கேட்க மாட்டேன் ஆனா அங்கங்க சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வரும் அவை டொப்ளரின் விளைவுக்குரிய விரலகணம் ஊடகம் சார்பாக அவதானிக்கும் ஒளிமுதலுக்கும் இடையிலே சார்பியக்கம் இல்லாதிருக்கிறார் சார்பியக்கம் இருக்கிற போது சார்பியக்கம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை சார்பியக்கம் இருக்கிற போதுதான் என்ன நடக்கும் என்றா ஒளி அவதானியினால கேட்கப்படுகிற அதிர்வெண் அவருடைய சொந்த அதிர்வெண்ணிலே இருந்து மாறுபட்டிருக்கிற தோற்றப்பாடு தான் டொப்ளரின் விளைவுன்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா V சமன் F into lambda F சமன் V over lambda சரியா இப்ப இந்த frequencyல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒன்றில் வேகத்தில மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லது lambdaவில மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இல்லையா ரெண்டு பேரிலே மாற்றம் ஏற்பட்டிருக்க ரைட் இப்ப இது ஒரு சோர்ஸ் இருக்கிற இது ஒப்சர்வர் இருக்கிற இந்த ஒப்சர்வர் நகர்வாராக இருந்தால் இந்த வேகத்தில மாற்றம் ஏற்படும் வேகத்தில மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஆர் நகர வேணும் ஒப்சர்வர் நகர வேகத்தில மாற்றம் ஏற்பட வேண்டும் அதாவது f dash சமன் v dash க்கு lambda dash என்று சொல்றேன் இவர் மாற வேண்டும் என்றால் இவர்ல மாற்றம் இருக்க வேணும் அல்லது இவர்ல மாற்றம் இருக்க வேணும் அல்லது ரெண்டு பேர்ல மாற்றம் இருக்க வேணும் இப்ப நான் என்ன சொல்றேன்டா வேகத்தில மாற்றம் எப்ப வரும் என்று சொன்னா ஒப்சர்வர் நகர்வாரா இருந்தா வேகத்தில மாற்றம் ரைட் lambdaவில மாற்றம் எப்ப வரும் என்று சொன்னா சோர்ஸ் நகரமாக இருந்தால் lambdaவில மாற்றம் சோர்ஸ் ஒப்சர்வர் நகருகிற போது ரெண்டு பேர்லயும் மாற்றம் ரைட்டா கிளியரா கிளியர் இந்த விளைவை தெரிஞ்சு வச்சிருங்க ரைட் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இதன் அடிப்படையில் நீங்க அந்த சமன்பாடுகள் எடுத்திருப்பீங்க இதுல இருந்து நீங்க சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்கன்னா இங்க பாருங்க ஒளிமுதல் இருக்கு ஒளிமுதல் ஓய்விலேயே இருக்குமாக இருந்தால் அவரால் உருவாக்கப்படுற எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும் சமமாக இருந்திருக்கும் இந்த ஒளிமுதல் நகர்ந்து செல்லுமாக இருந்தால் முன்னுக்கு இருக்கிற எல்லாம் என்ன சொல்லி இருந்தீங்க இங்க குறைஞ்சு கொண்டிருக்கும் இங்கால கூடிட்டு இருக்கும் அப்ப பாருங்க ஒப்சர்வர் நகரேக்கதா சாரி சோர்ஸ் நகரேக்கதா எங்க மாறுது lambda மாறுது ஒளியினுடைய வேகத்துல நகர்ந்து பேர என்ன இப்படி இருப்பீங்க ஒளியினுடைய வேகத்துல கூட உயர்வாக இருந்தால் கொணிக்கல் கும்பகம் இருப்பீங்க
ரைட் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுதான் சும்மா சொல்றேன் ரைட் ரைட் இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன இருக்க வேணும் அதிர்வெண்ணை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக மாற்றம் அல்லது லெம்டா மாற்றம் இருக்க வேணும் அதாவது சார்பு இயக்கம் இருக்கிற போதுதான் உங்களுக்கு உண்மை அதிர்வெண்ணிலே இருந்து சொந்த அதிர்வெண்ணிலே இருந்து கேட்கிற அதிர்வெண் மாறுபட்டு இருக்கிறது இங்க பாருங்க இவர் ஒரு சோர்ஸ் இவர் ஒரு அவதானி இந்த அவதானி ரெண்டு பேரும் ஓய்வில் இருப்பினமாக இருந்தால் இவர் என்ன ஃப்ரீக்வென்சி உருவாக்குறாரு அவர் தான் இவரை கேட்கிறார் இப்ப இவர் இங்க நோக்கி வெறுவராயிருந்தா சமன்பாட்டில் வரைஞ்ச பிளஸ் f dash உங்களுக்கு அதிகரிக்கும் இவரை கேட்கிற அதிர்வெண் சொந்த அதிர்வெண்ணில் விட கூடவாக இருக்கும் இவர் விலந்தி போனார்டா குறையும் முதலாவது இரண்டாவது இவர் இங்க வந்தால் அதிகரிக்கும் இங்க போனால் குறையும் தெரிஞ்ச விஷயம் மூன்றாவது இப்ப ரெண்டு பேருமே நகர போயிடும் இவர் எப்படி நகர்றார் இவர் நகர்ற வேகத்திலேயே இவர் நகர்றார் வைப்போம் ரெண்டு பேரும் ஒரே வேகத்திலே ஒரே திசையில நகர்வினம் என்று சொன்னா ஒன்று சார்பு இயக்கம் இல்லை அப்ப சொந்த அதிர்வெண் தான் இருக்கு இவ ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில நகர்வினமாக இருந்தால் சொந்த அதிர்வெண்ணில் கூட நடந்திருக்கும் குறையும் ரெண்டு பேரும் ஒத்த திசையில நகர்ந்திருந்தோம்னு சொன்னா கூடும் எதிர் திசையில நடந்திருந்தா குறையும் ரெண்டு பேரும் ஒரே திசையிலே ஒரே வேகத்தில் போகணும்னா மாறாது இவர் சோர்ஸ் என்ன சோர்ஸ் வேகமாக நடந்து போறார் இவர் பின்னால திரட்டி கொண்டு போறார் மெதுவாக இதெல்லாம் நம்ம கதைக்கிற விஷயம் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஆண்டிலே மாறி மாறி படங்களாக கீறுவாங்க திரும்பிங்க கடைசி 2015லயோ 16லயோ இருக்கு வெறுமனே கேள்வி இருக்கு இவர் வேகமா போறார் இவர் மெதுவா வரார் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அவதானியை பொறுத்தவரையிலே இவர் வேகம் விலத்தி போற மாதிரி தான் கருத போறீங்க அப்ப என்ன நடந்திருக்கும் குறையும் இவர் முன்னுக்கு போறார் இவர் பின்னால வேகமா வரார் சொந்த அதிர்வெண்ணில் விட கூடும் போன முறையும் கூட கேள்வி இருக்குது ராக்கெட் வந்து போய் கொண்டிருக்குது ஓய்வுக்கு வேற ஆரம்பிடுவது அமர்ப்படுவது கூட்டுகள் இருக்கு நினைக்கிறேன் போன வருஷம் இருக்கு சரி அதெல்லாம் பெரிய பேருந்து பார்ப்போம் ரைட் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன் இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே வேகத்தில் நகரின ஒரே வேகத்தில் அப்ப என்ன நடந்திருக்கும் சொந்த அதிர்வெண்ணாகவே இருந்திருக்கும் விடை தெரிவு F0 என்ற மூன்றாவது விடை தெரிவுக்கு போயிருக்கு 13வது வினாவுக்கு இரு முனைகளும் திறந்துள்ள நீளம் 50 சென்டிமீட்டரான குழாய் அடிப்படையிலே அதிர போற ரெண்டு முனைகளும் திறந்தது அடிப்படை என்றா உங்களுக்கு உடனே தெரியும் λ/2 வந்து L க்கு சமம் அதாவது 50 சென்டிமீட்டர் அப்ப λ 1 மீட்டர்னு தெரிஞ்சிடும் V = F * λ frequency எதுவோ அதான் வேகம் தானே கேள்வி frequency என்னது 320 ஆகவே 320 டெசிமலோட டெசிமல் சாதாரண கேள்வி ரைட் 14வது கேள்வியை பாருங்க 27 பார் செல்சியஸிலே வாயுவில் ஒளியினுடைய வேகம் v ஆகும் இவ்வாயுவினுடைய ஒளியினுடைய வேகம் 2v ஆக வர வேண்டும் வாயுவிலே ஒளியினுடைய வேகம் சம்பந்தமாக உங்களுக்கு கன இடத்துல கதைப்பாங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சமன்பாடு வந்து v7 f * λ ன்னு சமன்பாடு படிச்சிருப்பீங்க v7 square root of gamma RTO என்ற சமன்பாடு படிச்சிருப்பீங்க v7 square root of gamma T/ρ ன்னு படிச்சிருப்பீங்க ஒரு ஊடகத்தில் ஒளியின் வேகம் என்பது frequency-ல தாங்காது அந்த ஊடகத்தில தாங்கி இருக்கு frequency மாறுதுன்னா வேகம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப இந்த சமன்பாட்டை வச்சு நீங்க கரெக்ட்டா கூடாது வெப்பநிலை மாறாமல் இருந்தால் நீங்கள் அமுக்கத்தை மாற்றினீங்கன்னு சொன்னால் அடர்த்தியும் மாறும் உதாரணத்துக்கு அமுக்கம் 2 மடங்கு ஆக்கப்பட்டால் அடர்த்தியும் 2 மடங்கு ஆகும் ஆகவே இந்த சமன்பாட்டை நீங்கள் என்ன செய்யலாது கரைக்க கூடாது இந்த சமன்பாட்டை மறந்துடுங்க கூட்டுகள் சொல்லுவான் சரியா இந்த சமன்பாடு மூன்றில் நீங்கள் இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டு விடையில அணுக போறீங்கடா இந்த சமன்பாட்டை மட்டும் வச்சு கொண்டு தான் நீங்கள் அணுக வெப்பநிலை மாறவில்லை என்றால் அமுக்கம் மாறுதுன்னா அடர்த்தியும் அதுபடி மாறும் அமுக்கம் 2 மடங்காயினா அடர்த்தியும் 2 மடங்காகும் ரைட் ரைட்
இங்க பாருங்க ரெண்டு பேர்ல தாங்கி இருக்கு, ஒன்று டெம்பரேச்சர், மற்றது அங்க இருக்கிற சார்புல கொடுங்க. வெப்பநிலை கூடுமாக இருந்தால் வேகம் கூடும். நீராவியினுடைய அழுத்தம் அதிகரிக்குமாக இருந்த நடந்திருக்கும். பெரும்பாலான நீராவி சேர்ந்துதான் சார்புல துணிவு கூடும் என்று சொல்லிடும். நீராவியினுடைய சார்புல துணிவு 18, சாதாரண வழியில சார்புல துணிவு கிட்டத்தட்ட நைட்ரசன் செறிவு உயர்வா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28. அப்ப நீராவி சேர்க்கிற போது சார்புல துணிவு என்ன செய்யுது? குறையுது. எனவே வேகம் கூடும். ரைட்? நீராவி சேர்க்கிற போது சார்புல துணிவு குறைவடைகிறது, எனவே வேகம் கூடும். ரைட்? அப்ப வெப்பநிலை கூடினாலும் வேகம் கூடும், சார்புல துணிவு குறைந்தாலும் வேகம் கூடும். இங்க பாருங்க வேகம் 2 மடங்கு ஆகணும் என்றா வெப்பநிலை உண்டுக்குள்ள இருக்கிற வேகம் எத்தனை மடங்கு ஆகணும்? 4 மடங்கு ஆகி இருக்கிறது. ஆகவே ஆரம்பம் 300 கெல்வின் என்று சொன்னா இப்ப நாம் 1200 கெல்வின், அதாவது 927 நினைக்கிறேன். நான்காவது விடைத்தெரிவுக்கு போயிருக்கு. 15வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா குவியத்தூரம் 25 சென்டிமீட்டருடைய ஒரு வில்லை ஒன்று, குவியத்தூரம் 10 சென்டிமீட்டருடைய குழிவு வில்லி ஒன்று. 2 வில்லைகள் இருக்குது, ஒன்று 25 மற்றது 10 சென்டிமீட்டர். உங்களுக்கு வேல்யூவை பற்றி சொன்னால் வேல்யூ என்பது வில்லைகளில 1/f1 plus 1/f2 உங்களுக்கு 1/f சொல்லிருக்கீங்க. இங்க வேல்யூவை நீங்கள் தையொத்தரையில சொல்லுகிற போது இந்த குவிய தூரங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மீட்டர்ல கொடுக்கப்படும். முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, ஒரு வில்லைக்கு இவர் பிளஸ் எடுப்பார், விரிவில்லைகளுக்கு இவர் மைனஸ் எடுப்பார். அதாவது குவி வழக்கு பாத்தீங்கன்னா வளமையா ஒரு வில்லைக்கு நீங்கள் சமன்பாடுல ஒரு வில்லைக்கு சமன் போடுவீங்க, மைனஸ் போடுவீங்க, இவருக்கு பிளஸ் போடுவீங்க. ஆனா இங்க இவருக்கு பிளஸ் இவருக்கு மைனஸ். ரைட்? இப்ப இவர் 1/25 என்ன கருத்து? 1/25 தர 10 2 100 போடுறேன், 100/25 சாக சாய 100/10 போடா சமன் 1/8. இப்ப இவர் உங்களுக்கு மீட்டர்ல வந்து விலை இருக்கு. அப்ப இவரை வந்து நீங்க 4 -10 சமன் 1/8 வந்தா உங்களுடைய வேல்யூ. அப்ப இத பத்தி நீங்க சொன்னா உங்களுக்கு -6 வந்துருக்கு. அப்ப விடை தெரிவு உங்களுக்கு விளையிலான கையொத்திரண்டு கேட்டா மைனஸ்ல உங்களுக்கு தரப்படவில்லை. ஆகவே விடை தெரிவுக்கு போயிருப்பீங்க. இரண்டாவது விடை தெரிவுக்கு போயிருப்பீங்க. அடுத்த வினாவை பாருங்கள். பாய்மம் ஒன்றில் இயங்கும் கோளம் ஒன்றினுடைய தாக்குகிற விசை, அதாவது ஸ்டோக்கினுடைய சூத்திரம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. பாகுமை என்ற பாடத்தை படிச்சிருக்கீங்க. பாகுமை என்பது 15 நிமிஷத்துல படிக்கிற பாடம் தான். படிக்க சொல்லி கவலைப்படாதீங்க. இதுல படிக்காமல் இருந்தால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடைசியா எல்லா பேப்பரும் செய்து முடிய தியரியை வேணும்னா ஒரு ஒன் டேல எல்லா தியரியை ஸ்பீக்கர் உங்களுக்கு காய்ச்சிடுவேன். இப்போதே உங்களுக்கு ஒரு பாகுமையில ஏஆரையுடைய கோளம் ஒன்று பி வேகத்திலே இயங்குமாக இருந்தால், நீட்டா பாகுமை குணகத்தினுடைய இயங்குமாக இருந்தால் இந்த இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசை இருக்கும். இந்த விசையினுடைய பெருமன் 6π நியூ a into v க்கு சமனாக இருக்கும் என்று தெரிந்து வைத்துள்ளோம். பாகுமை விசை என்பது வேகத்தில் தங்கும். நாம பாத்தீங்கன்னு சொன்னா உராய்வு சாதாரண திண்மங்கள்ல உராய்வு விசை வந்து இருந்திருக்காது, பரப்பிலேயோ வேகத்திலேயோ தங்காது. பாகுமையான ஊடகங்கள்ல பாகுமை உராய்வு விசை வந்து வேகத்துல தங்கும், பரப்பில தங்கும் எல்லாம் சொன்னாங்க. இங்க பாருங்க வேகத்துல தங்கி இருக்குது, அதனுடைய பரப்பிலே இன்வால்வ் ஆகி இருக்குது. இந்த கோளத்தினுடைய வேக தாக்குற பரப்பு தாக்குற விசை பாகுமை உராய்வு விசை 6π nu a into v. இங்கு v என்பது வேகம், a என்பது அந்த கோளத்தினுடைய ஆரை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாகுமை விசை நேர்விகித சமனாக இருக்குது வேகத்துக்கு, நேர்விகித சமனாக இருக்குது ஆரை நியூ நேர்விகித சமன். அப்ப விடைய பாருங்க, கோளத்தின் வேகத்துக்கு நேர்விகித சமனாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. கூற்று a கோளத்தின் வேகத்துக்கு நேர்விகித சமனாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த கூற்று உண்மை. கூற்று b கோளத்தின் திணிவுக்கு நேர்கடி விகித சமன்.
இந்த சமன்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா திணிவு என்ன செய்யல தங்கையில, ஆகவே திணிவில தங்கையில இதுல நாங்கள் கலைக்கிறது பாகுமை விசை. நான் 2000 ஆண்டு கேள்வி சொல்லிக்கையும் அரசுக்கு கூட நான் இப்படி ஒரு விஷயம் இதை வச்சு கூட விளங்கப்படுத்தினேன். அதாவது பாகுமை விசைக்கு ஒரு மனிதன் விழுகிற போது நான் அவருக்கு பாகுமை விசை வேகத்துல தாங்கும்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? அங்கெல்லாம் கதை கேட்க ஒரு விஷயத்தை சொன்னா திணிவு கூடினவருக்கு முடிவு வேகம் பெரிய பாகுமை விஷயம் பாகுமை விஷயம் முடிவு வேகம் அதிகரிக்கிற போது பாகுமை விஷயம் அது நேற்று கதை விஷயம் வேறு, இப்ப கதைக்கிற விஷயம் வேறு. நான் பாகுமை விஷயம் பண்ணி கதைக்கிறதுக்காகத்தான் இங்க இருக்கிற இந்த சமன்பாட்டோட ஒப்பிட்டு கலைச்சினான். ரைட்டா? அதுல முடிவு வேகம் தெரிஞ்சு வச்சிருக்கீர்கள். பாகுமை ஊடகத்தில் இயங்குகிற போது முடிவு வேகம் திணிவு கூடியவருக்கு முடிவு வேகம் கூட, அது வேற கன்செப்ட். இப்ப கலைக்கிறது இந்த சமன்பாட்டோட மட்டும் வச்சு கலைக்க போறோம். ரைட்? அப்ப இதுக்கு வாங்க. கோளத்தின் திணிவுக்கு நேர்விகித சமனாக இருக்கும். திணிவில இங்க தங்கியில கோளத்தின் ஆரைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். கோளத்தினுடைய ஆரைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். சீக்கூட்டு கோளத்தின் ஆரைக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும்னு சொல்றேன். என்னவாக இருக்குது? நேர்விகித சமனாக இருக்குது. ஆகவே விடைத்திரிவு A மாத்திரம் உண்மையானது. நீங்கள் அரியங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரிய வேண்டியது, அரியம் ஒரு கதிர் வருகிறது, இங்க போகுது, இங்க திரும்பி போகுது. இது படுகோணம் I1, இது R1, இது R2, இது I2 என்று பார்த்திருப்பீங்க. இது போக வேண்டிய பாதை இது, இப்ப போற பாதை இது. இது விலகல் கோணம் என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. இந்த விலகல் கோணம் என்றது இந்த கோணத்தை கொடுத்தது சமம். ரைட்? இந்த கோணம் என்றது இந்த குதிரை கோணம் I minus R1, இந்த கோணம் என்றது I2 minus R2. ஆகவே விலகல் கோணத்துக்காக நீங்கள் எழுதியிருப்பீங்க D என்பது I1 plus I2 minus R1 plus R2. ரைட்? R1 ஐ மாற்றுவேன் கூட்டுவது இதை முனையுங்க. இந்த R1 ஐ மாற்றுவேன் கூட்டுவது இவருக்கு சமன். இவர் அகத்து எதிர்கோணமாகிய இந்த A க்கு சமன். ஆகவே D என்பது I1 plus I2 minus A க்கு சமன் என்று எடுத்த நீங்கள் சமன்பாடு பிறவைப்படுகிற சமன்பாடு அரியத்தில இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த படுகோணத்தோட இந்த விலகல் கோணத்துக்கு ஒரு வரைவுக்கு இருப்பீங்க. இந்த வரைவுக்கு ஒரு பெருமானத்தால குறைந்து கூடுது. அதாவது ஒரு விலகலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு படுகோணம் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. இது I1 என்றா இது I2 ஆக இருக்கு. 10 நிமிஷத்துல கட் ஆகும். நான் திருப்பி இணைவோம். ஒரு 8 10 8 15 பேர் வரையும் பார்ப்போம். கொஞ்சம் 20வது கேள்வி பேர் வரையும் செய்வோம். ரைட்? 10 நிமிஷத்துல கட் ஆனா திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, என்னடா இப்ப என்ன இத காட்சி விட மாட்டா. அடுத்த 4 கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் ஃபைலத்துடைய தேவை வராது. இப்ப காட்சி விட மாட்டா. ஒன்று படுகோணமா இருந்தா ஒன்று வெளிப்படுகோணம். அப்ப படுகோணத்தை நீங்கள் அதிகரிக்க அதிகரிக்க விலகல் கோணம் என்ன செய்யுது? ஒரு இழிவு பெருமானத்தினூடாக அதிகரிக்கும். கூட்டி சொல்லுவான், படுகோணம் அதிகரிக்கப்படுகிற போது விலகல் கோணம் ஒரு இழிவினூடாக அதிகரிக்கிறது. கூற்று உண்மை. ரைட்? இவர் படுகோணமா இருந்தா இது வெளிப்பட கோணம். படுகோணத்தை கூட்டுங்க, இங்க வாங்க. வெளிப்பட கோணம் இங்க வருது. படுகோணத்தை கூட்டுங்க, இவர் இங்க வருது. படுகோணத்தை நீங்க இந்த திசையில நகர்த்தினீங்கன்னா வெளிப்பட கோணம் என்ன செய்யும்? எதிர் திசையில நகரும். படுகோணம் அதிகரிக்கப்படுகிற போது வெளிப்படுகோணம் ஆயிற்று. படுகோணத்தை கூட்ட கூட்ட வெளிப்படுகோணம் எப்பவும் குறையும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். படுகோணத்தை அதிகரிக்கிற போது வெளிப்படு கோணம், அதாவது I2 எப்போதும் குறையும். அடுத்த விஷயம், இரண்டாவது விஷயம். இந்த பிரச்சனை முடிஞ்சது. இது சரி, இது சரி, இது சரி. ஒரு விலகலுக்கு ரெண்டு படுகோணம் இருக்குது. ஒன்று படுகோணம் மட்டும் மற்றது விலகல் கோணம். சாரி, வெளிப்படுகோணம். இவர் படுகோணம் மட்டும் இவர் வெளிப்படுகோணம், இவர் படுகோணம் மட்டும் இவர் வெளிப்படுகோணம். ரிவர்சிபிலிட்டி. ரைட்? அடுத்தது, இந்த இழிவு விலகல் நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா படுகோணமும் வெளிப்படுகோணமும் என்னவா இருந்திருக்கும்? சமனாக இருந்திருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டுக்கு வந்தீங்கன்னா D சமன் 2I - A
இதுல இருந்து I1 க்கு பதிலா நீங்க I க்கு பதிலா என்ன போட்டுருப்பீங்கடா d plus a by 2 என்று போட்டுருப்பீங்க. r க்கு பதிலா a by 2 என்று போட்டுருப்பீங்க. எனவே n சமன் sin I க்கு பதிலா a plus d by 2 அதன் கீழ் sin a by 2 என்ற சமன்பாட்டுக்கு வந்திருப்பீங்க. இழிவு விலகல் நிலையில். ரைட், அடுத்த விஷயம். இப்போ உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும். படுகோணத்தை கூட்ட கூட்ட வெளிப்படுகோணம் குறையும். படுகோணத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னா வெளிப்படுகோணம் குறையும். படுகோணத்தை கூட்டினீங்கன்னா விலகல் கோணம் குறைந்து பின் கூடும். ரைட், என்ன ஒரு விஷயம் இதை தெரிஞ்சு வைக்கிறீங்க. ஒரு பக்கத்துல வந்த கதிர் மற்ற பக்கத்தால போக வேண்டும்னா ஒரு பக்கத்துல வந்த கதிர் மற்ற பக்கத்தால போக வேண்டுமென்றால் என்ன சொல்லலாம்? இந்த அரிய கோணத்தினுடைய பெருமளவு விட 2c இந்த பெருமளவு கோணம் பெரிதாக இருந்திருக்க வேண்டும். மெரிடி வந்து மெரிடி போயிருந்தா தான் மேக்ஸிமம். ரைட், அதே போல எஸ் என்று அதே போல உயர்வு விலகலாக இருக்க வேண்டுமென்றா உயர்வு விலகலாக இருக்க வேண்டுமென்றால் படுகதிர் அல்லது வெளிப்படு கதிர் என்ன செய்யணும்? மெரிடி வெளியேறும். மெரிடி வெளியேறோடும் அல்லது மெரிடி உள்ளுக்கு வந்திருக்கும். ஏதாவது ஒன்றாவது மெரிடி வெளியில போயிருக்கணும் அல்லது மெரிடி வெளியில வந்திருக்கும். ரைட், இப்ப இந்த கேள்விக்கு வருவோம். இந்த கேள்வி ஒண்ணும் இல்லை. இழிவு விலகல் நிலையில இதில் ஏற்படுற விலகலும் இதில் ஏற்படுற விலகலும் சமன். இதில் ஏற்படுற விலகல் உங்களுக்கு 20 தார, இதில் ஏற்படுற விலகலும் 20. ஆகவே விடைத்தெரிவு 40. ரைட், நான் இப்ப கரைச்சது இனி வரும் கேள்விகளுக்காக கரைக்கப்பட்டது. 18வது கேள்விக்கு போங்க. நீள் பார்வை குறைபாடுள்ள ஒருவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருட்களை அவர் அவதானிக்க வேண்டும் என்றால் அணிய வேண்டிய மூக்கு கண்ணாடி வில்லி என்று கேட்கப்பட்டது. இப்ப இவருடைய கண்ணிற்கு சாதாரண கண் 50 பொருள் இருந்ததுண்டா 50 பொருள் இருந்ததுண்டா இதை இவற்றை விழித்திரையில குவிச்சிருக்கு. இந்த வில்ல ரைட், இவருடைய கண் வில்லை அதை குவிச்சிருக்கு. இப்ப 25 இருக்கிறத பார்க்க வேண்டுமென்றா நீங்கள் ஒரு வில்லியை பயன்படுத்துவீர்கள். 25 இருக்கிற இந்த பொருளை இதுல நீங்கள் பயன்படுத்துற வில்லி என்ன செய்ய வேண்டும் என்றால் 50 இருந்து வெள்ளமாய் தர வேண்டும். இஞ்ச குணம் தரமா இருந்தா அதை இந்த வில்ல தரமா இருந்தா அதை இந்த கண் என்ன செய்யும்? விழித்திரையில. அப்ப இந்த வில்லைக்கு நீங்கள் என்ன சூத்திரம்